அனைவருக்கும் வணக்கம். இந்திய நேரம் 12 மணி. நீர் மருத்துவ வகுப்பு 12 மணிக்கான நீர் மருத்துவ வகுப்பு 25/11/2025. இருபத்தி 25/11/2025 பகல் 12 மணிக்கான நீர் மருத்துவ வகுப்பு. நம்ம இதை தொடர்ந்து இந்த விண்வெளி சக்தியில் உடம்பு இயங்குறதை பற்றி நான் ஒரு நிமிஷம் பேசி நிறைவு செய்கிறேன். வகுப்பு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் இதில் மாணவர்கள் இல்லாதனால நான் தொடர்ந்து நடத்துகிற வகுப்பை நான் பேசி முடிச்சிடுறேன். விண்வெளி சக்தியில் இயங்குது அப்படிங்கிறத நாசா விஞ்ஞானிகள் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. 2002 ஆகஸ்ட் 28 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2002 ஆகஸ்ட் 28 பேஜ் நம்பர் 10 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹீர ரத்தன் மனேக் சன் கேசிங் மேன் அப்படிங்கிறத பற்றி வந்திருக்கு. அப்போ விண்வெளி சக்தி, விண்மீன் என்பது ஒரு விண்வெளி சக்தி. விண்வெளி சக்தியில் அது உள்வாங்குது. அது அப்சார்ப்ஷன், எமிஷன். அப்சார்ப்ஷன்னா எமிஷன்னா வெளித்தள்ளுது, உள்வாங்குதல், வெளியே விடுதல். எந்த ஒரு சக்தியுமாக இருந்தாலும் அது தானாக வெளியே இருந்து உறிஞ்சு தானாக துப்பிடும். உறிஞ்சுது துப்புது. இப்படி தான் விண்வெளி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது ஒரு அணுவினுடைய கட்டமைப்பு தான் செயல்படுது. அணுங்கிறது தானாக இயங்கிறது. நீங்கள் எரிபொருள் இந்த என்ஜின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வெளியிருந்து கொடுக்கறது, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அதெல்லாம் எந்த முன்னேற்றமும் தராது. தானாக உற்பத்தி பண்ணுறது பாருங்கள், அதுதான் அந்த குவாண்டத்தில் தானாக உற்பத்தி பண்ணுறது. அதை நம்ம டெவலப் பண்ணி ஆகணும். இது இன்றைக்கி இப்போ தெரியாது. இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் போகிறப்போ இந்த ஆம்பியர் அதிகப்படுத்துகிற டெக்னிக்கெலாம் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஆம்பியர் அதிகப்படுத்துகிற டெக்னிக் வச்சுருக்கேன். அதுக்கு நிறைய பொருள் செலவாகும். ஒரு 10,000 ரூபா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 ரூபா செலவாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஐடி நிறுவனத்தில் தான் வேலை செய்ய முடியும். ஐஐடி அங்கே தான் பார்த்தீங்கன்னா செராமிக் இருக்குது, மேக்னெட்டிக் இருக்குது. செராமிக் இருக்குது, மேக்னெட்டிக் லேப் இருக்குது. செராமிக் லேப் வேணும், மேக்னெட்டிக் லேப் வேணும். செராமிக்னு சாதாரண விஷயம் இல்லை. மெட்டல் ஆக்சைடு ஒரு மேக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடு இருக்குது. மேக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடு வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அது பார்த்திங்கன்னா ஃபெரைட்டு, மெக்னீஷியம், நிக்கல், குரோமியம், மேங்கனீஷு, அலுமினியம், போரான், அப்புறம் டின் ஆக்சைடு, இதெல்லாம் வச்சு நாம் இந்த மெட்டல் ஆக்சைடு இதை பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஆக்சைடு வைத்துக்கொண்டு நம்ம ஒரு 1000 டிகிரியில் நம்ம சிண்டரிங் பண்ணி நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு தகடு மாதிரி செய்யணும். ஆமாம், அது ஒரு 3 மில்லிமீட்டர் திக்னஸில் செஞ்சோம்னா பண்ணலாம். என்னம்னா அது ஏற்கனவே ஒருத்தர் என்பிஎல் விஞ்ஞானி, என்பிஎல் நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி சேர்ந்தவர், CSIRனுடைய ஒரு சீஃப் சயின்டிஸ்டாக இருந்தார், டாக்டர் ரவிக்குமார் கோட்னாலா, ஆர்கே கோட்னாலா. அவர் ஏற்கனவே பண்ணியிருக்கார். நம்ம அதை டெவலப் பண்ணலாம். நம்ம அவர் மெக்னீஷியம் ஃபெரைட்டு நானோ போரஸ் பிளேட்டுன்னு கண்டுபிடிச்சார். மெக்னீஷியம் ஃபெரைட் நானோ போரஸ் பிளேட்டு கண்டுபிடிச்சி தண்ணிக்குள்ளே டிப் பண்ணாவோ, தண்ணி மேலே தெளிச்சாவோ அது ஹை பொட்டன்ஷியல் கொடுக்குதுங்க. வோல்ட்டும் வாட்ஸும் அதிகமாச்சு இருக்குது. நீங்கள் வேணால் பார்க்கலாம். அதை இன்னும் அவர் டெவலப் பண்ணலாங்கிறது என்னக்கான ஒரு தொழில் ரீதியாக யாரும் வரல. அப்படின்னால நாம் அதை இன்னும் மலிவாக்கலாம். அவர் மெக்னீஷியம் ஃபெரைட்டு போடுறாரு. மெக்னீஷியம் ஃபெரைட் தான் அடிப்படை. அதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமான அந்த குரோமியம், நிக்கலு, அப்புறம் அலுமினியம், அப்புறம் போரான், அப்புறம் மேங்கனீஸு, இந்த மாதிரி 8 நானோ பார்ட்டிகளை போட்டு இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம். அது இந்த செராமிக் தகடு, இந்த சுடுமண் தகடு, இந்த செராமிக் தகடு நல்லா வேலை செய்யும். தண்ணீரை அதை தொடர்ந்து பிரித்து கொடுத்துட்டே இருக்கும். செல்ஃப் அயனைசேஷன், செல்ஃப் டிஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த நியூட்ரான் பேக்வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும். எனர்ஜி குறையாது. ஏன்னா வோல்ட்டு ஆம்பியர் ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு
1000 வாட்ஸுக்கு மீறி போனால் ஒரு 1000 வாட்ஸ், நமக்கு மீறி போனால் ஒரு 1000 வாட்ஸ். ஒரு வீட்டுக்கு சராசரி 1000 வாட்ஸ் போதும் பர் ஹவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 50 லிட்டர் செலவாகலாம், அவ்வளோதான். 50 லிட்டர் தண்ணி, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு 10,000 செலவாகலாம், 10,000 உருவாக்க முடியும். இதுதான். ஆக நாம் இது ஒரு விண்வெளி சக்தி தான். எல்லாமே இது அங்கே ஒன்றுமே இல்லை, நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. இதை செஞ்சு உள்ளே வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இந்த சூரியன் மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கு, விண்மீன் மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்குது. அவ்வளோதான். அது எரிபொருளுங்கிறது குவாண்டம் ஃபியூல், அதாவது தீர்ந்து போகாத எரிபொருளுங்கிறது நீர் தான். நீர் வந்து அணுக்களால் ஆனது, அது எந்த வகையான உயிர் பொருள் அதில் கிடையாது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான். இது வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானுடைய காம்பவுண்டு. அதனால் இது தீர போகிறதில்லை, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும், சுழற்சியில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் நாம் சிந்திக்கணும். தண்ணீரும் தீர போகிறதில்லை, வாட்டர் மாலிகுலும் தீர போகிறதில்லை. இதெல்லாம் நம்ம அடிப்படையை வச்சு சிந்திச்சா தான் நம்ம பூமி மக்களுக்கு மின்சாரத்தை மலிவாக கொடுக்க முடியும். பூமி மக்களுக்கும் நாளைக்கு விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கும் நாம் மின்சாரத்தை மலிவாக கொடுக்க முடியும். இதுதான் இந்த உடம்பு. இது வந்து சாதாரண அந்த ஒரு ஃபிசிக்கல் பாடி. இது நாம் சொல்கிறது மனமும் சேர்ந்த பாடி. இதே டெக்னிக் தான் நம்ம உடம்புல இயங்குது. கூடுதல் மென்டலுங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ அதுவும் விண்வெளி சக்தியில் தான் இயங்குது, அட்மாஸ்பியரிக் ஃபோர்ஸ் தான். நம்ம உடம்பும் அட்மாஸ்பியரிக் ஃபோர்ஸில் தான் உடம்பு இயங்குது. இது வந்து நீண்ட நாள் பயிற்சியில் தான் வரும், சும்மா வராது. அதனால் ஒரு நாள்லேயே ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியாது, நீண்ட நாள் பயிற்சியில் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும். சிந்திச்சு பாருங்கள். நன்றி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 28வது பாடம் விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுதல். இது அடிப்படை. எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து காணொளி இருக்குது, பாருங்கள். நன்றி.